எங்களுக்கு கருணை இல்லை, ஆனால் உங்களுக்கு அக்கறை ரொம்ப இருக்குது. 41 பேர் செத்தப்போ அந்த இடத்த விட்டு ஓடி போனப்போ இதே உங்கள் சிஎம்மை பார்த்து அப்போது இருந்த ஆக்டரை பார்த்து ஏன் அண்ணா 41 பேர் செத்து போனோடனே ஓடி போனீங்கன்னு கேட்குறதுக்கு உங்கள் யாருக்கும் துப்பி இல்லை. இப்போ அரசாங்க பதவியை பறிக்கிறீங்கன்னு நாங்கள் கேள்வி கேட்டதுக்கு உங்களுக்கு ரோஷம் வந்துட்டுன்னா நல்லா இருக்கியா உங்கள் நியாயம்? அநியாயமாக ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு நியாயத்தை தேட பார்க்குறீங்கல்ல. நீங்கள் 31 அரசாங்க பதவி கொடுத்துருக்கீங்கல்ல, உங்கள் சொம்புங்கெல்லாம் சொம்படிச்சது என்னென்னா என்ன பெரிய கலெக்டர் போஸ்ட்டாக கொடுக்க போகிறாங்க, ஐஏஎஸ் போஸ்ட் கொடுக்க போகிறாங்களா, ஐபிஎஸ் போஸ்ட் கொடுக்க போகிறாங்களா? சாதாரண டிஎன்பிசி எக்ஸாமோட போஸ்ட்டு அப்படின்னீங்கள. அந்த டிஎன்பிசி எக்ஸாம் அவ்வளோ சாதாரணமான போஸ்ட்டு, அது யார் வேணால் வாங்கிடலான்னா உங்கள் அண்ணனோட விழுதுகள் ஒரு 10 பேர் இந்த அடுத்த வர எக்ஸாமில் அப்படியே படித்து ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தானே பாஸ் ஆகி ஒரு 10 பேர் உள்ளே போய் காமிங்கள பார்க்கலாம். படிச்சிருந்தீங்கன்னா தானடா உங்களுக்கு அதை பற்றின கஷ்டம் தெரியும். நீங்கள் 31 அரசாங்க பதவி கொடுத்தது மட்டும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 31 இடம் கொடுத்ததுனால ஏற்கனவே வேக்கண்ட்டு கம்மியாக தான் இருக்குது. இப்போவே லாஸ்ட்டாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போஸ்டிங் வந்து 20 சீட்ஸ்க்கும் கீழே தான் அறிவிச்சிருந்தீங்க. அதுக்கு லட்சக்கணக்கான பேர் படிக்கிறான். அது குரூப் 4 எக்ஸாம் கூட கிடையாது. இன்னும் குரூப் 4 எக்ஸாமுக்கு இருக்க போகிற இடமும் ஏதோ 10-15 தான் வரப்போகுது. அதில் 31 பேருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அப்போ 31 பேரோட வாழ்க்கை பறிப்போது இல்லை. படித்து பாஸ் ஆகி உள்ளே வரணும்னு நினச்ச 31 பேரோட அரசாங்க பதவியை நீங்கள் பறிக்கிறது உங்களுக்கு தப்பாக தெரியலையா? அவன் இன்னும் அடுத்த தேர்தலுக்கு மறுபடியும் தள்ளப்படுவான். அப்போ அது உங்களுக்கு கஷ்டமாக தெரியலையா? காசு கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் வேணானே சொல்ல. நீங்கள் 20 லட்சம் கொடுத்தப்பையும் நாங்கள் கேள்வி கேட்கல, அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்தப்பையும் நாங்கள் கேள்வி கேட்கல. நாங்கள் கேட்குறதெல்லாம் அரசாங்க பதவியை அள்ளி கொடுக்காதீங்க. அது உங்கள் வீட்டு ஸ்வீட் இல்லை, அது உங்கள் வீட்டு நெய் கிடையாது, அதுக்கு மக்களோட இது. சரிங்களா? அதை நீங்களாக உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்ற இதுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதிகாரம்னு ஒன்று இருந்தாலும் முதல்வருக்கு ஒரு அறிவு இருக்கணும். என்னென்னா மக்களோட தேவையும் நாம் யூஸ் பண்ணக்கூடாது, மக்களுக்கு உண்டான எந்த விஷயத்தையும் நாம் தொடக்கூடாதுன்ற அறிவு உங்களுக்கு இருந்திருந்தால் இந்த 31 பேருக்கு அரசாங்க பதவி கொடுத்து படித்து பாஸ் ஆகி உள்ள வரணும்னு நினைக்கிறவனோட மனசை நோகடிக்கிற மாதிரி ஒரு செயல் செஞ்சுருக்க மாட்டீங்க. அந்த எக்ஸாமுக்கு காலங்காலமாக படிக்கிறான்ல, அவனை போய் கேட்டுப்பார் அந்த எக்ஸாம் எவ்வளோ கஷ்டம். அந்த எக்ஸாமில் முதல்ல தமிழ் அந்த தாளில் நீ பாஸ் ஆனால் தான் அடுத்தது அந்த பொது அறிவு தாளையே திருத்துவாங்க. அது தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஃபஸ்ட்டு தமிழ் தேர்வில் அந்த தாளில் பாஸ் ஆனால் தான் அடுத்த பேஜையாக அவங்க கரெக்ஷன் பண்ண போவாங்க. இல்லைனா அந்த பொது அறிவுக்கான கேள்வியை கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு அந்த எக்ஸாம் அவ்வளோ டஃப்பு. ஏன்னா ஐபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் பதவி தான் கொடுக்குறதா பெரிய தப்பா? அப்போ சின்ன பதவி கொடுக்குறதா அரசாங்க பதவி கொடுக்குறதா தப்பு இல்லை. அந்த அரசாங்க பதவியில் அவங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ சம்பளம் இருக்க போகுது? 1 லட்சம் 50,000. உங்கள் அண்ணன் கொடுத்தா கோடியில் கொடுக்கலாம். ஏன் அரசாங்க பதவி கொடுக்கணும் சொல்லுங்கள்? உங்கள் அண்ணன் அப்போ நினைக்கிறாரா அவங்களாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சுக்கிட்டோன்னு? உங்களை பார்க்க வந்தாங்க, அவங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அன்றைக்கி கரூரில் அவங்களுக்கு என்னென்ன வேலையோ இருந்திருக்கலாம். இருந்தாலும் உங்களை பார்க்கணுன்றதுக்காக தான் உயிரை பணைய வச்சு அன்றைக்கி வந்து நின்று உயிரை விட்டான்ல. உங்கள் பணத்தை அள்ளி கொடுங்க. நீங்கள் ரொம்ப நல்லவர் தானேங்க, உங்களுக்கு ரொம்ப நாங்கள் தாங்க கேஸ் போட்டு தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு கேவலமான எண்ணம் இருக்கவங்க நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க தானே, உங்கள் பணத்தை அள்ளி கொடுக்கலாம்ல. 600 கோடி 800 கோடி சொத்து வச்சுருக்க ஒரு பணக்காரன் ஒரு 40 கோடியை செலவு பண்ணுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறது எப்படிங்க இருக்குது? உங்களை பார்க்க தானேங்க வந்தாங்க, நீங்கள் அள்ளி கொடுங்க, வேணானே சொல்லலை. நீங்கள் உச்ச நீதிமன்றம் போனாலும் சரி, உலக லெவலில் இருக்க மன்றத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் கொடுத்த பதவி தப்பு தான். தப்பு இந்த வகையில் பண்ணிட்டா சரியாயிடாது. சரிங்களா? எதை ஆய்வு பண்ணணுமோ அதை ஆய்வு பண்ணணும். இப்போது மெட்ரோ வந்து கரெக்ட், மெட்ரோ போயிட்டு தான் இருக்குது. மெட்ரோனால் சென்னையில் டிராஃபிக் குறைஞ்சிச்சான்னு கேட்டால் கிடையாது. இப்போது ஒரு முதலமைச்சர் ஒரு இடத்துக்கு போகிறாரு, எதுக்கு இவ்வளோ ஆடம்பர செலவெல்லாம் பண்ணி போகிறீங்க? நீங்கள் ரொம்ப சிம்பிளான சிஎம்மாக இருந்தவர். காமராஜர் உங்கள் கொள்கை தலைவராக இருக்கார். காமராஜர் இப்படிலாம் 9 அணைகள் கட்டியிருக்காருங்க. அவர் 11 அணைகளுக்கு கிட்ட கட்டியிருக்காரு. அவர் ஆண்ட 9 ஆண்டில் அவர் இந்த அளவுக்கு பீத்தி இருந்தார்னு வைங்களேன். காமராஜரை பற்றின வரலாறு உங்கள் தற்கொலைங்களுக்கே இருந்திருக்கும். இல்லைனா கேள்வி கேட்டிருப்பாங்க, என்னென்ன காமராஜரை கொள்கை தலைவராக வச்சுட்டு இப்படி செலவு பண்ணிட்டு சுற்றுறீங்க அப்படின்னு. திமுகவுக்கும் உங்களுக்கும் என்னங்க டிஃப்ரெண்ட்டு? அவங்களும் பேனராக வச்சாங்க, நீங்களும் வச்சிட்டிங்க. அவங்களும் அவங்க செஞ்ச திட்டங்களை போஸ்டராக தெருவுக்கு தெரு சந்துக்கு சந்து அடித்து ஓட்டினாங்க. நீங்களும் அதே தான் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன நீங்கள் மாற்றம்? ஒரு மக்களோட வரி பணத்தை செலவு செய்யும் போது ஒரு முதலமைச்சருக்கு குத்தணும். ஏன் இந்த பணத்தை நம்ம எடுக்கிறோம்? நம்மளோட பெருமையை பீத்திக்கிறதுக்கு எதுக்கு மக்களோட பணத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கணும். நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னு வைங்களேன், நீங்கள் பரப்ப வேணாம், அதுவே தானாக போய் சேரும். அமைச்சர்களுக்கெல்லாம் என்ன அறிவுன்னு தெரியல. இவர் வராருன்றதால கர்நாடகாவில் தானாக மழை பொழிஞ்சிச்சு. நான் என்ன கேட்குறேன், கர்நாடகாவில் பொழிஞ்ச மழை
தமிழ்நாட்டில் பொழிஞ்சிருந்தா நம்ம அவன்கிட்ட கேட்க வேண்டிய வேலையே இருந்திருக்காதே. கடவுளின் பிள்ளை சென்னையில் தானே இருக்காரு, சென்னையில் கொட்டியிருக்க வேண்டியது தானே மழை. அது எப்படி மழை காலத்தில் மழை பெஞ்சா நீங்கள் காரணம், வெயில் காலத்தில் வெயில் அடிச்சா நீங்கள் தான் காரணமா? இந்த நல்ல மனசு ஜூலை மாதமும் ஜூன் மாதமும் எங்கே போச்சு? அப்போதுலேருந்து பயிர்கள்லாம் அழிஞ்சிட்டு வருது. அப்போ தண்ணி வந்திருந்தா பிரச்சனை இல்லை. பயிரெல்லாம் நாசமாக போச்சு, செத்துட்டான் அங்கே பாதி பேர், பயிர்கள்லாம் செத்துருச்சு. இதுக்கப்புறம் தண்ணி வந்தா என்ன, ஏதாவது ஒரு பண்ணி வந்தா என்ன? இங்கே பிரச்சனை எப்போ பிரச்சனையோ அப்போ சொல்யூஷன் கொடுக்கணும். நீங்கள் பண்ணீங்களா, அதை தான் திரும்ப திரும்ப பண்ணுறாரு. 41 பேர் செத்தப்போ அங்கே நின்றுருந்துருக்கணும், ஓடி வந்துட்டாப்புல, வந்ததுக்கப்புறம் வீடியோ போட்டாப்புல. அதே தான் இப்போ இங்கே பண்ணுறாப்புல. தண்ணி தேவைப்படும் போது தண்ணியை வாங்கி கொடுக்க துப்பு இல்லை. இப்போ அங்கே மழை பெஞ்சு வேறு வழி இல்லை, மூடி வச்சுருந்தா கர்நாடகா வெள்ளத்தில் மிதக்கும். அந்த ஒரே ரீசனுக்காக அந்த ஆள் இப்போ திறந்து விட்டுருக்காரு. சரி, அதே முதலமைச்சர், கர்நாடகா முதலமைச்சரை பார்த்து கேட்குறேன், இயற்கை யாருக்கும் சொந்தம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அடுத்த மே மாதம் வர வரைக்கும் இந்த பாயிண்ட்டை மண்டையிலே வச்சுக்கோங்க சார். நீங்களும் அவருக்கு எடுத்து சொல்லுங்கள் சார். இயற்கை சொந்தம் இல்லைன்னு தண்ணி இல்லாதப்போ உங்களுக்கு ஞாபகம் வராது. தண்ணியெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இயற்கை யாருக்கும் சொந்தம் இல்லைன்னு தோணுது. தானாக திறந்து விட்டுருக்கான். நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் எவனோ அங்கே திறந்து விடல. சரி, இப்போ தண்ணியை வேணான்னு சொல்லிடுங்க. வேணாம், நாங்களாம் இப்படியே இருந்துக்கிறோம், இவ்வளோ நாள் இருந்தோம்ல, மே மாதத்துலேருந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம்ல, இப்படியே இருந்துக்கிறோம், மூடி அவனை வச்சுக்க சொல்லுங்கள். அப்போ தெரியும் எதுக்காக தண்ணியை திறந்து விட்டான்னு. வச்சுட்டே இருந்தால் அவன் மாநிலம் அழியும். அந்த காரணத்துக்கு தான் திறந்து விட்டான். இங்கே இருக்க தங்க தளபதிக்கெல்லாம் எவனோ அங்கே திறந்து விடலை. வராதிங்கன்னு உங்களை எச்சரிச்சாங்களே, அப்போவே தெரில. முதலமைச்சரோட தங்க மனசு தண்ணி வாங்கி கொடுக்கறதுல மட்டும்தான் இருக்குமா? பெண்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கறதுல இருக்காதா? அமைச்சர் அவர்களை போஸ்ட் போடுறீங்கல்ல, அப்படியே அது என்ன ஊர் பக்கத்தில், அந்த ஊர் பேர் என்ன, ராணிப்பேட்டையில் இருக்கார்ல உங்கள் செயலாளர், அவர் பண்ண கேஸுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்கன்னு உங்கள் சிஎம்மை கேட்டு சொல்லுங்கள். அவங்கள பேசுனது மட்டும் இல்லாமல் அவங்கள பேசுனதே தப்பு. அவங்க பொண்ணு வரைக்கும் போனார்ல உங்களோட மாவட்ட நிர்வாகியா யார் அவர்? நீங்கள் கொடுத்த அதிகாரமும் திமுரும் தான் இந்த அளவுக்கெல்லாம் செயல்பட சொல்லுது. பெண்களுக்கு ஒன்றுனா நோ காம்ப்ரமைஸ் சொன்னீங்கல்ல, அப்போ என்னன்னு கேளுங்க. அங்கே எதுக்குடா இப்படி பண்ணேன்னு சொல்லி அவனை பிடிச்சி அடித்து அவனுக்கு என்ன தண்டனை வேணுமோ அதை வாங்கி கொடுத்து அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுங்க. எந்த தப்புனே அறியாத ஒரு குழந்தைய அவன் தேவையில்லாமல் பாலியல் ரீதியாக பேசியிருக்கான், அவனுக்கான தண்டனையை வாங்கி கொடுங்க. முதல்ல நீங்கள் ஆக்டிவ் சிஎம் தானே, போய் 110 அடியில் இருக்க பிரிட்ஜில் ஏறினா பத்தாது, உங்கள் பக்கத்துலேயே இருக்க உங்கள் தாவேக்காவோட உறுப்பினர்களோட வீட்டில் பாலியல் குற்றங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதை முதல்ல கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மாடி மேலே ஏறுறது, கூரை மேலே ஏறுறது, இதெல்லாம் பண்ணலாம். ஆமாம், அப்போ சும்மா நான் ஜெயிக்கணும்னு நான் போய் என்ன சொல்கிறது உருட்டி விட்டேன். இவனுங்கெல்லாம் நம்பி ஓட்டை போட்டு விட்டானுங்க. இப்போ நான் மட்டும் வந்து எனக்கு பேசுறதுக்குன்னு பயம் இல்லாத ஆளாக நான் எப்போ அந்த ரைடுக்கெல்லாம் போயிட்டு பெரிய பெரிய ரைடெல்லாம் இவர் மேலே போட்டாங்களோ அப்போவே இவர் பிஜேபின்ற பேரை நிறுத்திட்டார். அப்போவே இவனுங்கெல்லாம் கணிச்சிருக்கணும், இவருக்கு எதிர்த்து பேச தைரியம் இல்லாதவர், அதனால தான் மீடியாவை பார்த்தா ஓடி போகிறாரு அப்படின்ற ஒரு நாலேஜ் இருந்திருக்கணும். இதுங்க ஓட்டை போட்டுருச்சுங்க, வந்துட்டாப்புல எப்படி பேச முடியும் அவரால்? அதனால் கடிதம் எழுதி பட்டு தூங்கிடுறாரு. காதல் கடிதம் தீட்டினேன்ற மாதிரி தமிழ்நாட்டுக்காக கடிதம் தீட்டினேன் 5 வருஷத்தில் தீட்டினே இருந்தேன். 5வது வருஷத்தில் பாருங்கள் ரூட்டு போட்டு வேலை செய்வாங்க. இவங்க எழுதின கடிதத்தெல்லாம் 5வது வருஷம் நேரில் போய் பேசினாருன்னு இவனுங்களே பில்டப் கொடுப்பானுங்க. கடிதத்தெல்லாம் மறைச்சிருவானுங்க. அப்போ என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை இதெல்லாம் கிடையாது. கடிதம் எழுதிட்டா தீர்வு கிடச்சிரும்னா அப்போ முன்னாள் முதலமைச்சரை இவர் எதுக்கு கடிதம் எழுதுனதுக்கு கலாச்சாரு. இப்போ நீங்களும் அதே தப்பு தானே பண்ணுறீங்க. அவன் பாருங்கள் இதை பண்ணுறான், அவன் பாருங்கள் இதை பண்ணுறான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நீங்களும் அதே தப்பு தான் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கும் அவரை திட்ட தகுதி இல்லை, அவருக்கும் உங்களை திட்ட தகுதி இல்லை, அவ்வளோதான். அண்ணன் வந்து இந்த சிங்க பெண்கள் பாதுகாப்பு படைக்கு ஒரு ஃபஸ்ட் அந்த காரை ஓட்டி காமிச்சார்ல, அந்த மாதிரி மேகதாதுல அணை கட்டுறதுக்கு இங்கே இருக்க மலையை உடச்சி அண்ணனே திரும்பி கல்லை கூட கொடுத்துட்டு வருவார். அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் கூட இருக்குது. அப்படி நடந்தால் நம்ம அண்ணனோட பிள்ளைகள், அதை பிள்ளைகள் கிடையாது அவங்க, நண்பா நண்பீஸ் எல்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் எவ்வளோ இணக்கமாக செயல்படுறாரு, ஒரு நாட்டுக்கு நல்ல பக்கத்து நாட்டுக்காரன் ஏதாவது பக்கத்து ஸ்டேட்காரன் ஏதாவது கேட்டால் செஞ்சு தராரு பார்த்தியா அப்படின்னு அப்போவும் முட்டு கொடுக்கறதுக்கு அண்ணனோட பிள்ளைகள்லாம் ரெடியாக இருக்காங்க. அப்புறம் நாம் தமிழ் கட்சி சார்பாக இன்னைக்கு உறவுகள் சேர்க்கை நடந்தது. எல்லோரும் பார்த்தியா அவங்க கட்சியை விட்டு வெளியில் போகிறாங்க. இன்றைக்கி கட்சியில் இருந்த நிறைய பேர் கட்சி அவதூறாக பேசுகிறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. ஒருவர் போவார் 100 பேர் வருவார், அந்த மாதிரி தான். இன்றைக்கி நாம் தமிழ் கட்சி நீங்கள் விழுந்துருச்சு சொல்கிறீங்க, 8 நாளாயிருச்சுன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி ஒரு கூட்டம் போட்டு உறுப்பினர்கள் சேர்க்கைன்னா மண்டபம் நிறைஞ்சு போய் இடம் இல்லாமல் அவன் பிதுங்கிட்டு நிற்கிற அளவுக்கு உறுப்பினர்கள் சேர்க்கை இன்றைக்கி நடந்துச்சு. இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்க முடியும். நீங்கள் ரூட்டை போட்டு என்ன வேணால் போய் சொல்லலாம், களத்தில் நாங்கள் இருக்கோம், அதுதான் உண்மை.
அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து பேசுகிறவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நீங்கள் நாம் தமிழர் கட்சி இவ்வளோ விமர்சிக்கிறீங்களே, இங்கே இருந்துட்டு போயிட்டு அங்கே தப்பாக நடக்குது, பாலியல் வன்கொடுமை அது இதுன்னு ஊழல் லஞ்சம் அப்படி இப்படின்னு தாவேக்கானோட எம்எல்ஏக்களை பற்றி அவங்களோட உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்களை பற்றி அவ்வளோ கெட்ட நியூஸ் எல்லாம் வருது. அதுக்கெல்லாம் ப்ரூஃபோடு இருக்குது. ஆனால் அவங்க யாரும் தலைமையை எதிர்த்து கேள்வி கேட்டு வீடியோ போடலை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கட்சியில் இருக்க உட்கட்சி பிரச்சனையெல்லாம் பற்றி வெளியில் கொண்டு வந்துட்டுருக்கீங்க. அது கட்சி உள்ள உறவுகளுக்குள்ளே இருக்க ஒரு எதிர்கருத்தாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அவங்களே பேசி சரி பண்ணிப்பாங்க. இங்கே யாரும் பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி பண்ணிட்டு சுற்றலை. அந்த மாதிரி பண்ணுற தப்போ முதல்ல அவங்கள கேட்க சொல்லி நாமெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது. இப்போ நம்ம கட்சி உள்ளே இருக்க பிரச்சனையை நம்மளோட செந்தமன் சீமான் பார்த்துப்பாரு. நாம் என்ன பார்க்கணுன்னா, நம்மளோட எதிர்கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்றதை தான் நாம் கேள்வி கேட்கணும். அந்த சைடில் நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு. நாம் ஒரு கட்சியாக கேள்வி கேட்கலனா கூட ஒரு பெண்ணாகவோ இல்லை நீங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினராகவோ நீங்கள் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டு பழகுங்க. அப்புறமா தப்பை பற்றி இந்த கட்சியில் என்ன பிரச்சனை, அந்த கட்சியில் என்ன பிரச்சனைன்னு கேட்டு பழகிப்போம்.